தூமகேது 7 வயசு குழந்தை, சிவனுடைய பக்தன். அவன் கேட்டுக்கிட்டதுக்காக சிவபெருமான் இங்கே ஆனந்தமாக 9 நடனம் ஆடுறார். அவர் ஆடக்குள்ள அவருடைய 3 கண்கள்லேருந்து தீப்பொறிகள் பறக்குது. அந்த 3 இடங்களில் விழுந்தது தான் 3 தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்தாலோ குளித்தாலோ 3 ஜென்மாவில் செய்த பாவம் போகும். இறைவன் இங்கே ஆடினார். அந்த சிலம்போட சத்தம் போய் கேட்ட சிலம்பின் அறம் அப்படின்றது காலப்போக்கில் சிதம்பரம் அப்படின்னு மாறிட்டு திருவெண்காடு தான் ஆதி சிதம்பரம். சிதம்பரத்தில் பிள்ளை காளி ஊருக்கு வெளியில் கோபத்தோடு இருக்கா. ஆனால் இங்கே காளி சாந்தமாக உள்ளே இருக்கா. அதே பையனுக்கு வயசு 8, ஆயுள் முடியுது. அது அவனுடைய விதி. யமன் போய் கூப்பிட்டான், உன் காலகட்டம் முடியுது, என்னோட வா அப்படின்னு. சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு நானே வரேன்னா யமன் அவசரப்பட்டு கயிறை விட்டுட்டான். அது இறைவனோட சிரசிலப்பட்டது. உடனே இங்கே யமனை எரிக்கிறார். இது யமனை எரித்த இடம். திருக்கடையூரில் எட்டி தான் ஓய்ச்சார். திருவெண்காட்டில் எரிக்கிறார். பூமாதேவி போய் ஏன் தர்மத்தை அழிச்சார்னா யமனுக்கு தர்மராஜான்னு ஒரு பேர். என்னால் பூமியை தாங்க முடியலன்னா மீண்டும் யமனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். யமனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது நம்ம சிவபெருமான். சிவபெருமானுக்கு தன்னுடைய குழந்தையை கரியாக சமைச்சு கொடுத்தார் சிறுதொண்டர். அவர் மனைவி பிறந்தது திருவெண்காடு. திருவெண்காட்டு நங்கைன்னு சொல்லுவாங்க. பூம்புகாரில் பிறந்தார் பட்னத்தடிகள். அவருக்கு சிவஜிச்சு செஞ்சு வச்சு கரும்பை கையில் கொடுத்தார். கரும்போட நுனி எங்கே போய் இனிக்குதோ உனக்கு மோட்சம் அப்படின்னார். சென்னை திருவெற்றியூர் போனார். கரும்போட நுனியை கடிக்கிறார், இனிக்குது. குழந்தைங்களாம் விளையாடுறாங்க, கூப்பிடுறார். என்னை கூடையில் போட்டு மூடுங்க பாடினார். 2 முறை ஏஞ்சார். 3வது வாட்டி திறக்கக்குள்ள சிவலிங்கம் ஆயிட்டார். அதனால் வால்மீகி முனிவர் ராமயணத்தில் ஆரணிய காண்டத்தில் திருவெண்காட்டை சுட்டி காட்டுறார். ராமர் இலங்கையில் கரதூஷனோட போர் செய்யும்போது அந்த இடம் எப்படி இருந்ததோ திருவெண்காட்டில் சிவபெருமான் யமனை எரிக்க கொள்ளனை எழுதியிருக்கார். அந்த ராமாயணம் உருவாவதற்கு முன்பு இந்த ஊர் காடாக இருந்தபோது வெண்காந்த மலர்கள் பூத்த காட்டுக்குள்ளே சுவாமி சுயம்பா இருந்திருக்கார். அதனால தான் அவருக்கு ஸ்வேதாரண்யேஸ்வரன் பேர். ஸ்வேதம்னா வெண்மை, ஆரண்யம்னா காடு, வெண்காடு, திருவெண்காடு. அவர் பேரில் தான் இந்த ஊரே. அதே இறைவன் உலகத்திலேயே உருவத்தில் இருக்கிறது திருவெண்காட்டில் மட்டும்தான். அகோரமூர்த்தி. மருத்துவங்கக்கூடிய அசுரன் கடலில் நின்று மகத்தான தவம் பண்ணுறான். அவருடைய தவத்துக்கு இறங்கி சிவபெருமான கடலுக்கு போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். நீ கையில் வச்சிருக்கிற திரிசூலத்தை கொடுலாம் கொடுத்தார். அதை கையில் வாங்கினவன் தேவர், மக்கள், முனிவர் எல்லாரும் இம்சை பண்ணுறான். எல்லாரும் சுவாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க. சுவாமி நந்திகேஸ்வரரை கூப்பிட்டார். போய் அவங்ககிட்ட யுத்தம் பண்ணு அப்படின்னார். நந்திகேஸ்வரர் போனார். ஒரு மூச்சு விட்டார். அசுரனுடைய கூட்டங்கள் தான் அழியுது. ஆனால் அசுரன் அழியல. திரிசூலத்தை பயன்படுத்தலாம். இறைவன் கொடுத்த ஆயுதத்தை எடுத்துட்டானே அவர் தாழ் பண்ணிடுறார். அவர் உடலில் 9 இடங்களில் குத்தி காது கொம்புகள்லாம் உடைக்கிறான். அவர் ரத்தத்தோடு உள்ளே வரார். சிவனுக்கு கோபம் வந்துட்டு. சிவனுக்கு ஈசானியம், கர்ப்புஷம், வாமதேவம், சத்புர்ஜாஜம், அகோரம் அப்படின்னு 5 முகம். அதில் தெற்க பார்த்த முகம் அகோர முகம். அதை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் பூர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு திறக்கிறார். அதுலேருந்து ஒரு ஜோதி புறப்படுது. இது உருவமாக மாறும்னு வேதங்களை படித்தாங்க. எப்படிலாம் நினைத்தார்களோ அகோரமூர்த்தியிலிருந்து தோன்றிய ஜோதி அகோரமூர்த்தியாக மாறிட்டார். அவரை பார்த்த உடனே திரிசூலத்தை கொண்டு அவர் கையில் கொடுத்துட்டு சரணாகதி ஆகிறோம். அகோரம் என்பது அழகு. அவனை மன்னிக்கிறார், அனுகிரகம் பண்ணுறார். உடவுல தீய சக்தி எண்ணங்கள்லாம் வெளியில் எடுக்கிறார். அஷ்ட பைரவர்கள் என் திருவடியில் இருக்காங்க, நீ என் திருவடியில் இரு அப்படின்னார். அதனால் அவன் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். உலகத்தில் கொடிய பாவமண்ணை என்னையே ஒரு திருவடியில் வச்சுட்டேன். உலக மக்கள் எவ்வளோ பெரிய கொடிய பாவமணி இருந்தாலும் திருவெண்காடு வந்து ஒரு சன்னிதானத்தில் திருவடியை வைக்கும் போது நிவர்த்தி பண்ணு அப்படின்னா இந்த உலகம் உள்ளவரை நடக்கும்னா. அகோரமூர்த்தியை பார்க்கறதுனால வப்பு, பில்லி, சூனியம், ஏவல், போற்று, வழக்கு, திருஷ்டி, எதிரிகள், நமக்கு எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் நம்மகிட்ட சரண்டர் ஆகிடுவோம். கோர்ட்டில் எவ்வளோ பெரிய கேஸ் நடந்தாலும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும். நமக்கு தெரியாமல் யாராவது வப்பு, பில்லியை சூனியம் பண்ணியிருந்தால் எரித்து சாம்பல் ஆக்கி விட்டுருவார். நம்ம உடம்பு பூரா திருஷ்டி இருந்தால் உடனே அழிச்சிடுவார். எப்பொழுதும் காலையில் ஒரு வேளை தான் அவருக்கு அபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் காலையும் இரவு அபிஷேகம். அதே கார்த்திகை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இரவு 1 மணிக்கு மகா தீபார்த்தனைன்னு ஒன்று இருப்பாங்க. அவரோட சிரசிலேருந்து பாதத்துக்கு வர ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் ஆகும். யார் அதை பார்க்குறாங்களோ மகா புண்ணியம் பண்ணவங்கன்னு அர்த்தம். அதுமாரி துர்க்கை எங்கேயும் வடக்க பார்த்துருப்பா, ஆனால் திருவெண்காட்டில் மேற்க பார்த்துருக்கா. மசாசொன்ன சம்ஹாரம் பண்ண போகிறா. அதுக்கு அபிவிருத்தி தோஷம்னு பேர். அது நமக்கு வரக்கூடாதுன்னு தான் திருவெண்காடு வந்து மேற்க நின்று சிவனை பார்த்து தவம் பண்ணிட்டு போய் மசாசொன்ன சம்ஹாரம் பண்ணுறா. வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகுகால பூஜையில் தொடர்ச்சியாக யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமான வாழ்க்கையாக இருக்கும். அடுத்தது பிள்ளைங்களுக்கு. அம்பாளுக்கு அசஸ்னால பேர் மதங்கேஸ்வரி. இங்கே பிரம்மாவுக்கு ஓம்ங்கிற பிரவண மந்திரத்துக்கு பொருள் கேட்டு முருகன் தலையில் கொட்டும்போது பிரம்ம ஞானத்தை மறந்துட்டார். திருவெண்காட்டுக்கு வர மூச்சுக்கள் அடக்கிறார். அம்பாளை பார்த்து தியானம் பண்ணுறார். பிரம்ம ஞானத்தை அம்பாளை எடுத்து சொல்கிறார். அம்பாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணால பிரம்ம வித்யாவாக மாறிட்டா. வித் எஜுகேஷன் அண்ட் இன்டெலிஜென்ட் நாலேஜ்.
கல்வி ஞானம் பேரியர்வு கொடுக்கறது அம்மா. பெருமாள் இங்கே தியானத்தில் இருக்கிறன்னா இந்த ஊருக்கு பெரிய மயானம் அப்படின்னு ஒரு பேர். ஆனால் பெரிய வாசம் ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று திருவெண்காட்டில் யாருக்கு தெரியுதோ மகா புண்ணியம் பண்ணவன்னு ஏன்னு கேட்டாங்க. சித்தர்களும் ஞானிகளும் இந்த பூமியில் தியானத்தில் இருக்காங்க. நம்மளை படைத்த பெருமாவும் அந்த தியானத்தில் இருக்கா. பவர் அதிகமாக இருக்குது. மாபெரும் பரிகார சரம். அங்கே போய் என்ன வேணும்னு கேட்டாலும் சுவாமி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு மனிதன் ஆற்றுலையோ வீட்டிலையோ கடற்கரையிலையோ பைப்படியிலையோ ஓம் சொன்னால் ஒரு முறை தான். ஜீவசமாதியில் போய் ஓம் சொன்னால் பல கோடி தடவை தியானம் பண்ணதாம். தியானம் பண்ண காரணத்தால் ஊமைகள் பேசுனதாம், காது கேட்காத காது கேட்டதாம், சித்தம் தெரிஞ்சதாம் சீவக சிந்தாமணிங்கிற நூலில் இருக்காங்க. இது காசிக்கு இணையான சேஷம். காசியில் விஷ்ணுபாதம், ராமேஸ்வரத்தில் ராமர்பாதம், திருவெண்காட்டில் ருத்ரபாதம். கயாவில் போய் ஸ்நானம் பண்ணி முன்னோருக்கு பித்ரிகாரியம் பண்ணால் நம்ம விற்கிற பிண்டத்தை 7 தலைமுறை தான் கையில் எடுப்பாங்க. ராமேஸ்வரம் போய் கடலில் குளிச்சுட்டு ராமருபாதத்தில் வச்சிங்கன்னா 9 தலைமுறை எடுப்பாங்க. திருவெண்காட்டில் மட்டும்தான் 21 தலைமுறை கரையேறாங்க. நம்ம குடும்பத்தில் எரிக்கப்பட்டவர்கள், புதைக்கப்பட்டவர்கள், நம்மள்கிட்ட வேலை செய்த வேலையாட்கள், பழகிய நண்பர்கள், நம்ம வீட்டில் வளர்க்கப்பட்ட ஆடு மாடு போன்ற பிராணிகளாக திருவெண்காட்டில் ஆலமரங்களில் விருதுகளாக இருக்காங்க. அந்த 21 தலைமுறை இங்கே கரையேறாங்க. காசி விஷ்ணுகயா, திருவெண்காடு ருத்ரகயா. காசிக்கு இணையான சாஸ்திரம் தமிழ்நாட்டில் 6. அந்த திருவெண்காடு தான் முதன்மையானது. உத்தரபாக்கியம் திருஞான சம்பந்தர் சீர்காழியிலேருந்து இந்த ஊருக்கு வரார். இந்த ஊர் எல்லையில் வந்தோடனே இந்த ஊரே சிவலிங்கம் ஆகிட்டு அவரால் உள்ளே வர முடியல. ஊரெல்லாம் சிவலோகம், மண்ணெல்லாம் சிவலிங்கம், நீரெல்லாம் சிவபோகம், நெல்லெல்லாம் சிவலிங்கம் இருக்குது. அம்மானு கூப்பிட்டா அம்பாள் ஓடி போய் வலது பக்க அடுப்பில் தூக்குறா. நம்ம குழந்தை இடது பக்கம் தூக்கும். அவர் ஞான குழந்தை. அதனால் வலது பக்கத்துக்கு சிவபெருமாட்டை கொண்டாந்து பாசனம் பண்ணி வைச்சார். அதனால் அவர் சத்தியம் பண்ணி ஒரு பதிகத்தை படித்தார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவதும் வாயினவே வரம்பெறுவர் ஐயில வேணாம் வேயினது ஒரு உண்மை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வடையார் அவர் தம்மை தோயாதாம் தீவினே என்னார். உலகத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை பாய்க்கிறதையோ 3 குளத்துக்கு ஸ்நானம் பண்ணிட்டு சிவனாம்பாளை வழிபட்டால் சத்தியமாக உண்டு சத்தியம் பண்ணி இந்த பதிகத்தை படித்தார். அதுதான் ஒரே விஷயத்தில் ஞானம் உள்ள குழந்தை பிறக்கும். இங்கே பிரார்த்தனை பண்ணி பார்க்குற குழந்தைக்கு புத்தி அதிகமாக இருக்கும். இந்த சிவஞானம் போதங்கிற நூல் என்ன மேகண்டார் பிறந்ததே உங்கள் அம்மா அப்பா 3 குளத்தில் குளிச்சதுனால தான். அதுதான் ஃபஸ்ட்டு திட்டரி மேகண்டார் சொன்னது. கடைசியாக புதன் ஐயா தான் புதனில் இருக்கார். பச்சை புதனுக்கு சொந்த ஊர் மதுரை. அவர் சந்திரனுக்கும் தாரகைக்கும் மகனாக பிறக்கக்கூடிய அடியாக பிறந்துட்டார். அடிதோஷம் நீங்காமல் தான் திருவெண்காட்டுக்கு வர சந்திர தீர்த்தத்தில் போய் அமர்றார். சிவபெருமான் அவர் அரிதோஷத்தை நீக்கி அழகான உருவத்தை கொடுத்து நீ சந்திரனுக்கு மகனாக இருந்தாலும் கிரகத்தில் புதனாயிரு, வரவங்களுக்கெல்லாம் நல்லது செய், கெடுதல் செய்யக்கூடாது. மற்ற கிரகத்தால் இடைஞ்சல் இருந்தால் அசுரபலத்தால் தான் விலக்கி வைக்கணும். கிரகங்களுக்கெல்லாம் பேச்சு உனக்கு திசையை கொடுக்குறேன்னார். அதான் புதன் திசை. நீ யாரோட ஜாதகத்தில் 17 வருஷம் போயிருக்கியோ அவனுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தையும் கொடுத்துட்டு தான் வெயில் வரணுன்னார். அதனால தான் புதன் திசை இருந்தால் டாப்பில் போவாங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு மருத்துவம், டாக்டர், பேச்சு ஆற்றல், வெக்கில், பட்டிமன்றம் பேசுகிறவங்க, திரைப்படத்துறை, இலக்கியம், நாட்டியம், கணிதம், ஜோதிடம், புதுமை மேன்மை, தொழில் அபிவிருத்தி, உத்தரபாக்கியம், திருமணத்தடை, அரசியல், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பூரா உன் கையில் தான் இருக்குது. சிவனை அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வந்து அவங்க என்ன வேணும்னு கேட்குறாங்களோ குடுன்னு தான் சொன்னார். மற்ற கிரகம் நல்லதுன்னு சத்தியம் செய்யும். கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன். அதெல்லாம் அவர் கடைசியாக பார்க்குறது விஏஓ, ஆர்டிஓ, தாசில்தார், வீடியோவை பார்த்தா தான் கலெக்டரை பார்க்கணும். அவர் கலெக்டர் போனவனே தான் கழித்து போகிறோம்.